இன்னைக்கு வந்து 234 தொகுதியில 108 தொகுதிகள் அவர் வின் பண்ணதா இருக்கு. அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்ல போனோம்னா 118 பேர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இவரோட கட்சியில் இருந்தா சபாநாயகரையும் கொடுத்து ஆக வேண்டியது இருக்குது. அப்போ இவருக்கு 108 ஜெயிச்சிருந்தாலும் ஒன்று குறையுது, அதுல சபாநாயகர் ஒன்று குறையுது. இன்னொன்று வந்து விஜய 2 தொகுதியில போட்டி போட்டிருந்தாரு. அந்த 2 தொகுதியில போட்டி போட்டனால ஒன்று வந்து அவர் வந்து வித்ட்ரா பண்ணணும், இப்போ ரிசைன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அதில் வித்ட்ரா பண்ணோம்னா அப்போ 108ங்கிறது 2 குறையுது பாருங்க. சபாநாயகருக்கு ஒன்று போயிருது, இன்னொரு தொகுதியை ரிசைன் பண்ணணும். ஸோ 106 வருது. இப்போ வந்து 118க்கு அப்போ வந்து இன்னும் 12 பேர், குறைந்தபட்சம் 11 பேர் வேணும், 13 பேர் தேவைப்படுது. இப்போ இன்றைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு 5 எம்எல்ஏஸ்கள் அவங்க ரெடியா இருக்காங்க. அவங்க வந்து ராகுல் காந்தி ஓகே பண்ணிட்டாரு, இன்னைக்கு வந்து பேசிட்டாங்க, அதுக்கான ஒப்புதலும் கொடுத்தாச்சு. இப்ப பாக்கி யார் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இன்னைக்கு இருக்கிற வாய்ப்பு நம்ம வந்து பார்க்கும்போது விஜயனுடைய மூவ், அதாவது விஜய் நகர்வு எதை உணர்த்துகிறது அப்படின்னா, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுடைய அந்த கூட்டணியை தான் அவர் குறிவைக்கிறார். காரணம் என்னன்னா, அவர் கொள்கை எதிரின்னு பாஜக அறிவிச்சிருக்கிறாரு, அரசியல் எதிரியா தான் திமுகவை அறிவிக்கிறாரு. அப்ப அரசியல் எதிரியோட கூட்டணியில் இருக்கிறவங்க ஒரு எதிரின்னு அறிவிக்கல. திருமாவளவன் எதிரி, காங்கிரஸ் எதிரி, ஐயுஎம்எல் எதிரி, சிபிஎம் எதிரி அப்படின்னு ஒரு சொல்லல. இப்ப ஏன் சொல்லலாம்னா, அவங்களுடைய ஆதரவு அவருக்கு தேவைன்னு ஃபியூச்சர்ல தெரியும். அதாவது இந்த விஷயத்த அவர் யோசிச்சிருக்க மாட்டாரு, இப்படி போய் ஆதரவு நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனா பொதுவா அவருடைய ஒரு ஆதரவு தான். இப்ப என்ன கொடுமைனா, இந்த ஆதரவு பெற்ற எம்எல்ஏக்கள் யாரு ஆதரவு பெற போறாரோ அவங்கெல்லாம் முதலமைச்சராக ஸ்டாலினை அமரவைங்கள் தான் பேசி வாக்கு கேட்டாங்க. இந்த 5 இப்ப காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் போய் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. எப்படா துண்ட போடுவோம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கழுத்தை நீட்டின உடனே காங்கிரஸ் கொடியை தூக்கி போடுறாங்க பாருங்க. எங்கேயாச்சும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஸ்டாலின் கழுத்துல காங்கிரஸ் துண்டை போட்டுருக்க முடியுமா இவங்களால? ஆனா விஜயனுடைய கழுத்துல இவங்களால எளிமையா காங்கிரஸ் துண்டை போட முடியுது. அவர் அதை அனுமதிக்கிறாரு. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிய இவ்வளவு தூரம் வந்து இப்போ புலகாங்கிதம் அடைந்து கொண்டாடக்கூடிய ஒரு கட்சியை நம்ம இன்னைக்குதான் பாக்குறோம்.